வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன சட்னி அரைக்கலாம், என்ன டிஃபனுக்கு பண்ணலான்னு எல்லாருக்குமே குழப்பம் இருக்கும். உங்கள் வீட்டில் தக்காளி, வெங்காயம், 2 உளுத்தம் பருப்பு இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த சட்னி நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் வீட்டில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்துச்சு, தக்காளி, வெங்காயம் இருந்துச்சு, 2 பல்லு பூண்டு இருந்துச்சு, ஒரு கொட்டை புளி. அதை வச்சு நான் எப்படி இந்த சட்னி அரைச்சிருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த சட்னி வந்து உங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருந்தாலும் அதையும் போட்டுக்கலாம், கொத்தமல்லி இருந்ததுன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 தூதுவளை இருந்தாலும் அதுவும் நீங்கள் வதக்கி போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இது உடம்புக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது. டக்குன்னு அரைக்கலாம். அதே மாதிரி எப்போவுமே தேங்காய் உங்கள் வீட்டில் வச்சுட்டே இருங்க. ஒரு தேங்காய் ஒரு ஒரு பீஸாவது இருக்கட்டும். ஏன்னா டக்குன்னு இந்த மாதிரி சட்னி அரைக்கும் போதும் இந்த தேங்காயை நம்ம எடுத்து போட்டு இந்த சட்னிக்கு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு சட்னியும் கூட. நான் என் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நான் அரைச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு தக்காளி வெங்காயம் புளி வச்சு கார சட்னி ஒன்று அரைக்க போகிறோம். எப்படின்றத பார்த்துடலாம் பாருங்கள். தேவையான பொருள் வந்து தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன், புளி கொஞ்சம் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் தேங்காய் பத்தை 2 உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா வதக்க போகிறோம். வறுத்துட்டு அதுக்கப்புறமா எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, ஒரு 4 பருப்பு போட்டால் போடும், ரொம்ப நிறைய வேண்டாம். நான் எங்கள் பக்கத்துலேயே அந்த வெங்காயம் தோல் சீவனத்தெல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து செடிக்கு போட்டுருவேன். ரொம்ப நல்லது. ஸோ உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து நான் சின்ன வெங்காயம் நல்லா நிறைய இந்த தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அவ்வளோ தோல் இருந்துச்சு. சின்ன வெங்காயத்தில் தோல் முடிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். தான் ஒரு ½ ப்ரௌன் வந்தால் போதும், நிறைய வேண்டாம். எக்ஸ்ட்ரா முடிச்சிட்டியாமா? சீக்கிரம் முடியுமா? டைம் ஆகுது. நல்லா இதை வதக்கிடுவாங்க. வேணும்னா கொஞ்சம் உப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க லைட்டாக. இப்போ நான் கல்லுப்பு தான் போடணும் சட்னிக்கு. ஸோ அந்த உப்பை கூட நான் இப்படியே கூட நான் போட்டுக்கிறேன். ஸோ இதை போட்டுட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 2 வேலை கூட வச்சுப்பேன். ஏன்னா பாப்பா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் மட்டும் கூட வச்சு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் காஞ்ச மிளகாய் போடல. நான் எங்கள் வீட்டில் காரம் ஒத்துக்காதனால நான் போடல. நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் தேவையான அளவு 1 நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி, ஒரு 3 வெங்காயம்னா ஒரு தக்காளி போட்டால் போதும். ஏன்னா தக்காளி ரேஷியோ கம்மியாக இருக்கணும். தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். நல்லா வதக்கி வச்சுட்டு புளியை நல்லா நான் கழுவி வச்சுருக்கேன், பார்த்தாலே தெரியும். ஒரு அலசிடுங்க, புளியை போட்டுருங்க. நான் உப்பு ஏற்கனவே போட்டேன். ஸோ இது நல்லா வதக்கி வச்சுட்டே இருங்க. நான் தேங்காய் பாதி வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் 35 ரூபான்னாங்க. தேங்காய் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. தேங்காய் வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் தேங்காய் மரம் இருந்தது. அதனால் எனக்கு தேங்காய் வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கடைக்கு போய் தேங்காய் விழுந்துகிட்டே இருக்கும், உரிச்சிட்டே இருக்கும். தேங்காய் போய் கடைக்கு போய் நின்றுனாலே கிடையாது. வீட்டில் இருந்து தேங்காய் விழும், சாமி கும்பிடுவோம் உடச்சி. தேங்காய் விழும், சட்னி அரைப்போம். தேங்காய் விழும், குருமா குழம்பு வைப்போம். அப்படி தான் தேங்காய் மரம், தென்னை மரம் 4 மரம் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கிடுச்சு. இதை தூக்கி கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். போதும் வதங்கினது. இதை வந்து அதை கொட்டிடுங்க, ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ நம்ம அம்மியில் அரைக்கிறதா இருந்தால் நம்ம அரைச்சிக்கலாம். நம்மக்கிட்ட அம்மி எடுத்து அரைக்கிற அளவுக்கு இப்போ டைம் கொஞ்சம் இல்லை. அதனால் இதை நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம். ஒரு தேங்காய் வச்சு அரைக்க வேண்டியதுதான். அப்படியே ஆறட்டும். நல்லா பொடி பண்ணிட்டேன் மிக்சியில். அதுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயம் நம்ம அரைச்சி வச்சுதான் இருக்கு இல்லையா, அதை அப்படியே அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி எப்படி வேணுமோ திட்டமாக போட்டுக்கூட நம்ம கலந்துக்கலாம். காரம் வேணும்னா நீங்கள் ஒரு 2 மிளகா வச்சு அரைச்சிக்கலாம்.
2 மிளகாயோ 4 மிளகாயோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு காரமே வேண்டாம், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து காரமே சாப்பிட மாட்டாங்க யாருமே, அதனால் நான் காரம் போடல. மிக்சியில் நல்லா இது ஒரு ஓட்டு தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. முடிச்சியாமா? இப்போ நான் தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கேன். இவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இது கொஞ்சோட இப்போ கொஞ்சம் தண்ணி ஒரு 1/4 கிளாஸ் ஊற்றினா போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே தண்ணி விடும், அதனால் நம்ம திட்டமாக பார்த்து போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். சட்னி இது நல்லா அரைஞ்சிருச்சு. ஸோ நான் தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த கலரு, இந்த தேங்காய் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தாளிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன கடாயெலாம் வேண்டாம், இதுவே போதும் எனக்கு. ஏன்னா நான் 1 ஸ்பூன் கொஞ்சம் தான் நான் எண்ணெய் விட போகிறேன், நிறைய எண்ணெய் வேண்டாம். ஸோ இது நல்லா காயட்டும். காஞ்சோடனே கடுகு மட்டும் கொஞ்சோண்டு போட்டு இறக்கிட வேண்டியதான். தாளிச்சு எடுத்து கொட்டிடலாம். சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. உப்பு புளி எல்லாமே திட்டமாக இருக்குது. டக்குன்னு செய்யலாம். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நல்லா டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக வரும். நல்லா காஞ்சிருச்சு. ஓகே, இதை போட்டுட்டு நல்லா பொரியிற வரைக்கும் இந்த சட்னியை சைட்லலாம் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. சைட்லலாம் வடித்து விட்டுருங்க, இல்லாட்டி ரொம்ப தேய்க்கும் போது கஷ்டமாக இருக்கும். ரெடி பண்ணிட்டேன். நல்லா இது பொரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம சுற்றி இதில் போட்டுட்டு அவ்வளோதான். கருவேப்பிலை 2 போட்டுக்கோங்க. எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல, அதனால் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன். ஸோ இது பார்க்குறதுக்கே இட்லி சட்னி உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்யுங்க, சாப்பிட்டு பாருங்கள். நான் கொஞ்சம் சட்னி வந்து எடுத்து நான் காரம் போட மாட்டேன், ஏன்னா எங்கள் குழந்தை மாமியார் அவங்க 2 பேருமே காரம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, சுத்தமாகவே சாப்பிட்றதில்ல. அதனால் நான் காரம் போட்டுக்கல. தாளிக்கும் போது 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, அரைக்கும் போது 2 மிளகாய் போட்டு அரைச்சிக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் கார சட்னி வந்து நான் இங்கே ரெடி பண்ணிட்டேன். தக்காளி ஒரு தக்காளி, ஒரு 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் போட்டு நல்லா முதல்ல கடாயை வச்சு உளுந்தம் பருப்பு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டு ஒரு துண்டு வச்சு ரெடி பண்ணி நான் புளி வச்சு நான் அரைச்சிருக்கேன். தேங்காயை வச்சு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இட்லி கார சட்னி.